ஸோ டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஸ்பீக்கிங்க்கு உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா உதவாது. இந்த டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஸ்போக்கன் இது ரெண்டுமே ஒன்னா? நிறைய பேருக்கு வர கன்ஃபியூஷன் அதுதான். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி, ஸ்போக்கன் ஹிந்தி இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் திஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ டிரான்ஸ்லேட்டிங் ஹிந்தி அப்படின்றது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யூ நீட் அக்யூரசி. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ புள்ளி மாறாம அதை நீங்க அப்படியே கொடுக்கணும். அந்த வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேர்டுக்கான ஆப்டான டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்க கொடுக்கணும். பட் ஸ்போக்கன் அப்படி கிடையாது. ஸ்போக்கன்ல நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸஸ் இருக்கு, கேஷுவல் இருக்கு, ப்ராக்டிக்கல் இருக்கு. ஸோ அப்படின்றனால ஸ்போக்கன் ஹிந்தியில வந்து ரொம்ப அக்யூரசி இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும் ஸ்போக்கன் ஹிந்தியில. நீங்க ஒண்ணு சொல்ல வரீங்க அப்படின்றத நான் என்ன சொல்றேன், இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன்ல, இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ட போய் சொல்லும் போது நான் எப்படி சொல்லணும் அப்படியே சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கோ, நீங்க என்ன நான் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை போய் அங்க சொல்றீங்களா, அதுதான் ஸ்போக்கன் ஹிந்தி. பட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது நான் என்ன பேசுறேனோ அதை புள்ளி மாறாம நீங்க போய் சொல்றீங்கல்ல, லைக் மாத்துறது, ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு மாத்துறது, அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஸ்பீக்கிங்க்கு உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா உதவாது. அது ரிட்டனுக்கு தான் உதவும். ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்றது பேசுறது. ஸோ பேசுறதுல கேஷுவல், ப்ராக்டிக்கல், பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இது எல்லாமே ஸ்போக்கனுக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் வேற, ஸ்போக்கன் வேற. கிளியரா இருக்கும்ல?